வணக்கம். பிறர் மனம் நோகாமல் நடந்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். ஆனால் பிறர் மனம் நோகாமல் இருக்க வாழ்க்கையில் தனிமையான இடத்தில் மட்டுமே பிறர் மனம் நோகாமல் இருக்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் காலையில் எழுந்தவுடன் பரபரப்பாக இருப்போம். பஸ்ஸில் ஏறினாலும், ஆட்டோவில் ஏறினாலும், அவன் எடுக்க லேட்டானாலும், ஒரு ஆள் இடித்தாலும், ஒரு ஆள் வண்டி எடுக்கட்டாலும் டென்ஷன், கோபம். இதுதான் வாழ்க்கையின் நெறிமுறைகள். எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே இருக்கிறது. அப்போ எப்படிங்க இதுல தப்பிக்கிறதுனா முடியாது. வாழ்க்கையை போராடி தான் ஜெயிக்கணும். அந்த போராடி ஜெயிக்கிற குணத்துல கோபங்கிறத அழிக்கணும், உப்புங்கிறத குறைக்கணும், காரங்கிறதையும் குறைக்கணும். மொத்தத்துல பொறுமையாகவும் அமைதியாகவும் பேச கத்துக்கணும். அன்பாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும் மற்றவர்களிடம். இதை பேசினால்தான் உங்களுக்கு எங்க போனாலும் சரியாக அமையும். நீங்க எதிர்மறையாக பேசினாலோ, ஒருவரை மடக்கி பேசினாலோ, ஒரு நியாயப்படுத்தி பேசினாலோ, உங்கள் போக வேண்டிய இடங்களில் எல்லாமே அது போலவே அமையும். அப்போ வேண்டாவதம் எல்லாமே பேச வேண்டியது வர சூழ்நிலை உருவாகிவிடும். நீ நல்லா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரூபா தர மாட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்கன்னு அப்படின்னு அவங்களை கூப்பிடுவாங்க. இப்படி நிறைய பகைகளை நீங்களே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே பொறுமையாக இருந்து விட்டால் இந்த நாட்டுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, உங்கள் சங்கீதத்துக்கும் நல்லது. ஆக சிறந்தது அன்பு, பண்பு, பாசம் நிறைந்த பொறுமை மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் மனநிறைவு அடையும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.